Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa la hadiya lahu wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி துதித்து வணங்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நன்று நல்வட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பெருநாளுடைய தினத்திலே அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவனை வணங்கி அவனிடத்திலே நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு 2 தினங்களை கொண்டாடக்கூடிய பெருநாள் தினங்களாக கொடுத்திருக்கிறார். மற்ற மக்களை போன்றில்லாமல் பெருநாள் என்று சொன்னால், கொண்டாட்டங்கள் என்று சொன்னால், வித்தியாசப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மார்க்கம் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு செய்தியிலையும் மற்ற விஷயங்களிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. எல்லாரையும் போல வழக்கமாக ஏதோ புத்தாடை எடுத்தோம், அன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே விசேஷமான உணவுகளை ஏற்பாடு செஞ்சோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை பரிமாறி கொண்டோம் என்று இல்லாமல் நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழாக்களிலே, இந்த பெருநாட்களிலே ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரிதான், ஏனோ தானோ என்று கொண்டாடக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு இருக்காது. யார் ஒரு 30 நாட்களில் நோன்பு நோக்கிறாரோ, இறையச்சத்தோடு அல்லாஹ் நாடியதோடு அல்லாஹுக்கு பயந்து அந்த காரியங்களிலே தவறான காரியங்கள், தவறான பேச்சுக்களில் ஈடுபடாமல், உணவை உண்ணாமல் பசித்திருந்து தாகித்திருந்து தன்னுடைய நோன்பை நிறைவேற்றக்கூடிய அந்த மக்கள் அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய ஏற்படக்கூடிய சந்தோஷம், அதே போன்ற இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளாக இருந்தாலும் சரிதான், ஒரு தியாகத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் என்று நினைவு கூறக்கூடிய விதமாக தான் இந்த ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பெரும்பான்மையான முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நானும் பெருநாள் கொண்டாட போகிறேன், நாங்களும் புத்தாடை வாங்கிவிட்டோம், நாங்களும் எங்கள் ஊடுகளிலே விசேஷமான உணவுகளை ஏற்பாடு செய்து விட்டோம், தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கும் திரள்களுக்கும் நான் வந்துவிட்டேன் என்று சொல்லிதான் பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்திலே இன்றைக்கு இந்த பெருநாளுடைய தினங்களை கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எதற்காக இதை கொண்டாட சொல்கிறான் அல்லாஹ், அதனுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் யாரும் சிந்திப்பது கிடையாது. அப்ப இந்த ஹஜ் பெருநாளை பற்றி ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம், அந்த தியாகத்தை ஒவ்வொரு மூமின்களும் முஸ்லிம்களும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய உள்ளத்திலே அந்த தியாகம் குடிகொண்டிருக்க வேண்டும். இந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு அவர்களிடத்திலே இருந்தால்தான் அவர்கள் இந்த உலகத்திலே சரியான ஒரு மனிதனாக வாழ்ந்து மரணிக்க முடியும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தியாகத்தை நம்முடைய உள்ளத்திலே நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பெருநாளை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு வரலாற்றாக இது பதிவு செய்யப்பட்டிருந்தால், ஒரு சம்பவமாக இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால், நம்முடைய வரலாற்றிலே இது மறக்கப்பட்டிருக்கும், நம்ம நினைவு கூறுவது குறைந்திருக்கும், மக்கள் மத்தியிலே இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்படுவது அதிகமாக மறக்கடிக்கப்பட்டிருக்கும். இந்த தியாகம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய மார்க்கத்திலிருந்து, இந்த வரலாற்றிலிருந்து மறைக்கவே முடியாத அளவிற்கு ஊண்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நடைமுறையாக ஆக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும், ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் செய்யக்கூடிய கிரியைகள் அல்லாஹ் சட்டமாக்கி இருக்கிறான்ல. சஃபா மர்வா மலைக்கு ஓடுகிறார்கள், அங்கே போய் தொழக்கூடியது, ஹஜ் அறுத்து பலியிடக்கூடியது என்று சொல்லி
ஹஜ்ஜுடைய கிரியைகள் என்னென்னலாம் அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாகி இருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி தந்திருக்கிறார்களோ அனைத்தும் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பங்கள் செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு. நம்முடைய உள்ளத்திலே அது நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக அதை நம்முடைய மார்க்க கடமைகளாக ஆக்கி இருக்கிறான். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சந்தர்ப்ப சிறப்பை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தந்திருக்கிறான்? எப்படிப்பட்ட சிறப்பு? சாதாரண சிறப்பு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். ஸலவாத் ஒவ்வொரு தொழுகையிலும் இருப்புல ஓதுறமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கேட்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அருளை வழங்கினாயோ, அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படிப்பட்ட அருளை வழங்கினாயோ, அது போன்ற ஒரு அருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் அவங்களுக்கு செய்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் அப்படிப்பட்ட அருள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஆடை வழங்கக்கூடியவர்களுக்கு முதலான நபி யார் என்று சொன்னால், மனிதர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய எப்படி படைக்கப்பட்டோமோ அப்படியே நம்முடைய மறுமையில் எழுப்பப்படுவோம் மகசர் மைதானத்தில். அங்கே ஆடை கொடுத்து கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் முதலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆடை கொடுக்கப்படும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகிலும் மறுமையிலும் சிறந்தவராக நம்மை ஆக்கினோம், மூமின்களுக்கு தலைவராக இமாமாக ஆக்கினோம். இன்னும் சொல்ல போனால் கலீலாக அல்லாஹ்வுடைய நண்பராக ஆக்கினோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நண்பரா அல்லாஹ்வுக்கு நண்பராக ஒரு மனிதன் ஆக முடியுமா? அல்லாஹ்வுக்கு நண்பராக மனிதனாக ஆக முடியாது. பிள்ளைகள் அப்தா புள்ள மனைவி என்று எதுவுமே ஆக முடியாது. அப்ப அல்லாஹ் அவரை நண்பராக ஆக்குகிறேன் என்று திருமறையில ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறார், அவர்களை உயர்த்தி சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லி. அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்விடத்திலே மேன்மை பெற்றவராக சிறப்பு பெற்றவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் ஏன் இப்படி அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறான்? எதுக்காக இவ்வளவு பெரிய அவருடைய அந்தஸ்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான், அவருடைய கட்டுப்படக்கூடிய தன்மை. கட்டுப்படு என்று சொன்னால் அகிலங்களுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்கிற பதில் தான் அவரிடத்தில் இருந்திருக்கும். ஏன் எதுக்கு என்ன என்ற கேள்வி அவரிடத்தில் இருக்காது. இப்ராஹிம் இடத்துல ஒரு செய்தியை சொன்னான் அல்லாஹ் என்று ஒரு கட்டளை இட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன் என்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் அவரிடத்திலிருந்து வராது. அல்லாஹ் சொல்லுகிற பல கட்ட சோதனைகளுக்கு வைத்தோம், எல்லாத்திலையும் வெற்றி பெற்ற. ஒன்னு ரெண்டு இல்ல, இந்த உலகத்திலே நமக்கு வைக்கக்கூடிய சின்ன சின்ன சோதனையிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடும்? ஃபெயில் ஆயிடுறோம், அல்லாஹ்வை திட்டுறோம், அல்லாஹ் இடத்துல இருந்து வணக்க வழிபாடுல இருந்து விலகி செல்கிறேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல என்று சொல்லி அவருக்கு அல்லாஹ் பல கட்ட சோதனைகளை வைத்தான். அதுல எல்லாத்திலையும் வெற்றி பெற்ற. அவருக்கு பிள்ளையை கொடுக்கல அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கக்கூடிய தூதராக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நீண்ட காலம் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தான். அவங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர் சொல்றப்ப பிள்ளை கொடுக்கிறப்ப தள்ளாத வயதுல எனக்கு பிள்ளை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் போகணுங்கிற தள்ளாத வயது வரைக்கும் அவரை பிள்ளைக்காக அல்லாஹ் ஏங்க வைத்திருக்கிறான், பொறுமை காத்திருக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? எனக்கு இன்னும் நான் இப்படி இருக்கிறேன், அல்லாஹ் வணங்குறேன், தர்மம் செய்யறேன், தாவ செய்யறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், எனக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுக்கல என்று கோபப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், நண்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்யல, அவருக்கு அல்லாஹ் தள்ளாத வயதும் பிள்ளையை கொடுக்காம இருக்கிறார். அவர் கோபப்படல, பொறுமையா இருக்கிறார், சாலியனா இருக்கிறார். அந்த மாதிரி பிள்ளையை கொடுத்துட்டு அல்லாஹ் அதுலயும் சோதனை வைக்கிறார். என்ன சோதனை? அந்த பிள்ளையை கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் செய்கிறான். இந்த பிள்ளையையும் உன்னுடைய மனைவியும் பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டு வா, ஆள் அரவரம் இல்லாத அந்த பாலைவனத்தில் கொண்டு விட்டுட்டு வா என்று சொல்லுகிறார்கள். அதையும் செய்ய தயாராகிறார்கள். ஏதாவது ஒரு காரணம் கேட்டாங்களா? ஏன் இப்பதான் பிள்ளைய கொடுத்திருக்கிற, அந்த புள்ள பச்சை பிள்ளையா இருக்கிறது, என் முன்னாடி பச்சை உடம்புக்காரியா இருக்கிறா, இப்ப கொண்டு நான் பிள்ளைய விட முடியுமா? இன்னும் கொஞ்சம் வளரட்டும், என் புள்ள கொஞ்சம் உயரமா வளரட்டும், கொஞ்சம் தரித்திருப்பு ஆகட்டும், நான் கொண்டு விடுறேன் என்று அல்லாட்ட சொன்னாரா? மறுத்து பேசல. கொண்டு விடுன்னு சொன்னோன்னு அழைத்து கொண்டு அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விடுகிறார். ஆள் அரவரம் இல்ல, நீர் இல்ல, உணவு இல்ல, எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. அந்த இடத்துல விட்டுட்டு திரும்பறதுக்கு பாக்குறார். அப்பயும் அல்லாஹ் என்ன செய்யல, நீனும் தங்குன்னு கூட சொல்லல. அப்படியாவது அவர் மனைவிக்கு உதவியா இருந்திருப்பார்ல, அல்ல அதையும் சொல்லல, விட்டுட்டு வந்துருங்கிறான். ரெண்டு பேரையும் கை குழந்தையோட
அவருடைய மனைவியை விட்டு விட்டு வந்து என்ன சொல்றான், அவர் செய்யறார். அவர் செய்யறது மட்டும் இல்லைங்க, அவருடைய மனைவி அவங்களும் ஒத்துழைக்கணும்ல. இவர் மட்டும் தியாகம் செய்யறதா இருந்தா பரவாயில்ல, அவருடைய மனைவியும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அவங்க எதிர்த்தாங்களா? அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹ் தான் இப்படி உங்களை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போக சொன்னானா? ஆமா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான், நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட குடும்பம் பார்த்தீங்களா? நம்முடைய பெண்கள் இடத்துல இதெல்லாம் சொல்ல முடியுமா? நம்ம ஒரு தௌஹீத்வாதியா இருப்போம், ஏகத்துவ கொள்கையில இருப்போம். இந்த மாதிரி கொள்கையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்வோம், விதத்தான காரியங்கள், திருமணங்கள், எந்த வகையான விஷயங்கள்ல கலந்து கொள்ள கூடாது. நாம மட்டும் கலந்து கொள்ளாம இருந்தா பத்தாது, நம்முடைய குடும்பத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கணும் என்கிற நோக்கத்தில் என்ன செய்வோம், நம்முடைய மனைவி மகள் கட்டளை போக கூடாது. சொந்த மதத்தில் கல்யாணம் நடக்கும், அதனுடைய தம்பிக்கு நடக்கும், இல்லாட்டி தன்னுடைய அக்கா தங்கச்சி வீட்டுல எங்க பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும். பெண்கள் அப்பதான் சொல்லுவாங்க, அது எப்படி நான் போய் தான் ஆவ, நீங்க ஏகத்துவவாதினா உங்களுடைய கொள்கை உங்களோட வைத்துக் கொள்ளுங்க, என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. எனக்கு என் தம்பி முக்கியம், என்னுடைய அண்ணன் முக்கியம், என்னுடைய அக்கா தங்கச்சி முக்கியம், என்னுடைய சொந்தக்காரர்களுக்காக நான் என்ன செய்வேன், நான் அந்த திருமணத்துக்கு போவேன்னு சொல்லி எழுத்து பேசக்கூடிய மக்களை பார்ப்போம். இவர் முறுக்குவாரு, அதெல்லாம் போக கூடாது, கொள்கையில நான் உறுதியா இருக்கணும். 4 பேர் பார்க்க என்ன செய்வான், என்ன காரிட்டு துப்பிடுவான், போக கூடாது அப்படின்னு என்னங்க அப்படி இவங்க ஒண்ணு அடுத்தது பெண்ணு கோவப்படுவாங்க. கோவப்பட்டு என்ன சொல்றீங்க, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு லேசா கண்ணில இருந்து ஒரு தண்ணீர் கசிஞ்சு வந்துரும். இவர் உன்னை போக கூடாதுன்னு தான் சொல்றேன், நீ என்ன கேட்க மாட்டேங்கிற, லைட்டா இவருக்கு அப்படியே இல்ல சுதி இறங்கிரும். போக இன்னும் கொஞ்சம் அழு கொஞ்சம் வேகமா அழுதோன கோபமா போனோன்னு என்ன செய்வாரு, சரி போ, ஆனா நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, நான் போ சொன்னாதான் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்க என்று சொல்லி நம்ம இறங்கி போற அளவுக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த விஷயத்துல அப்படியே ஈடுகட்டக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்ன செய்றாங்க, பாலைவனத்துல ஆள் அரவரும் இல்ல, தண்ணி இல்ல, துணை இல்ல, கையில கை குழந்தை, அந்த முழுமையான நேரம், அந்த நேரத்தில் கொண்டு போய் தன்னுடைய கணவன் விட்டுட்டு வர்றாரு. அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லுகிறார்களே, அந்த தியாகம், அந்த குடும்பத்தோட தியாகத்தை அதுதான் அல்லாஹ் நினைவு கூற சொல்றான். அதுக்கு தான் அல்லாஹ் இந்த ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துகிறான். அந்த குழந்தைக்கு தண்ணி இல்லாம அவர்கள் சவ்வாவுக்கும் மருவாவும் மலைக்கு ஓடி ஓடி ஏதாவது ஒரு வியாபாரம் கூட்ட வருகிறதா, கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்காதா என்கிற அடிப்படையில அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஓடிய அந்த ஓட்டத்தை கூட இன்றைக்கு ஹஜ்ஜோட கிரியை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானே, அந்த தியாகம். அதுக்கு மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கனவை கொடுக்கிறான். அந்த பிள்ளையை தள்ளாத வயதுல பிள்ளை கொடுத்துட்டு அந்த பிள்ளை கொஞ்சி தவளக்கூடிய அந்த மணலை மொழியை கூட கேட்க முடியாம அவர் கொண்டு பாலைவனத்துல விட சொன்னா விட்டாரு. அந்த பிள்ளையை பார்க்காம இருக்க சொன்னா இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து தோலுக்கு உயராக வளர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த பிறகு அல்லாஹ் சொல்றான், அறுத்து பலியிட மாதிரி கனவு காணுகிறார். அதுக்கப்புறம் போய் அங்க நிக்கிறார், இந்த கனவை மெய்ப்பிப்பதற்காக போறாரு. அப்பயும் அவங்க மனைவி என்ன செய்யல, எதிர்த்து பேசல. இந்த மாதிரி பாலைவனத்தில் விட்டுட்டு போன வளர்த்து ஆளாக்கணுக்கு அறுக்கிறதுக்கு வரியா என்றெல்லாம் அவரிடத்துல கேள்வி கேட்கவில்லை. அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அந்த பிள்ளை அவராக இது என்ன அறுக்கிறதுக்கு நீங்க வர்றீங்களா என்று எதிர்த்து கேட்டாரா? அவர் சொல்லுகிறார், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் இதை நீங்க தாராளமாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை சாலிஹினாக பொறுமையாளராக நீங்க காண்பீங்க. முந்த மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அதுல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சிக்க மாட்டேன். பொறுமையாளராக என்னை காண்பீர்கள். நீங்கள் அல்லாஹ் கட்டளையிட்டதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்றாங்க. போகிறாங்க. சைத்தான் குறுக்கிடுகிறான், கல்லெடுத்து தெரிகிறார், சைத்தானை விரட்டுகிறார். போய் நின்று என்ன செய்றாங்க, அந்த அறுப்பதற்கு தயாராகிறார்கள். அதுக்கு ஒரு கட்டளை சொல்லுவாங்க, அறுப்பதற்கு கத்தியை நல்ல கூர்மையான கத்தியை எடுத்து என்ன செஞ்சாங்க, கரகரன்னு கழுத்துல வச்சு அறுத்தாங்க. ஆனா அறுபடல. கத்தியை தூக்கி விட்டு எறிஞ்சோட பாறையில பட்டு பாறையே ரெண்டா புலந்துருச்சு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கூடுதலா எமோஷனலா இருக்கிறதுக்காண்டி சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அறுக்கிறதுக்கு முற்படுகிறார்கள். அல்லாஹ் ஆசிரியரை சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே உடைய கனவை நீ மெய்ப்பித்துட்ட, அல்லாஹ் வைத்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். நீ என்ன செய்யற, அல்லாஹ் ஒரு பலிப்பிராணி ஆடு அங்க கொடுத்து என்ன செய்யறான், நீ அதை அறுத்து பலியிடு, அது செஞ்சிருன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் ஆட்டை பலியிட சொல்லி அவளுக்கு கட்டளையிடுகிறான். எப்படி ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துல எப்படி ஒரு தியாக மனப்பான்மை இருந்திருந்தால் இவ்வளவு காலம் கழிச்சு கிடைத்த அந்த பிள்ளைய அறுத்து பலியிடுன்னு சொல்லி அல்லாஹ் கனவுல சொன்ன உடனே அதை செய்யக்கூடிய துணிச்சல், அது தைரியம்,
அல்லாஹ்வுக்காக எதையும் செய்வேன் என்கிற தியாக மனப்பான்மை அவருடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையை அறுத்து பலியிடுவதற்கு, பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்கு அவர் தயாராக ஆகியிருப்பார். அவருடைய மனைவி தயாராக இருப்பாங்க. தன்னையே பலி கொடுக்க அந்த பிள்ளை தயாராக இருப்பார். உள்ளத்துல அப்படி ஒரு தியாகம் இருக்கிறதுனால தானே எதற்காக இந்த தியாகங்களில் அவர் மேற்படுத்தார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஆலயத்தை முதலாக இந்த உலகத்தில் எழுப்பப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்தை புனர் நிர்ணயம் செய்யறதுக்காக அவங்களை தேர்வு செய்யறான். அதுக்காண்டி அவங்களை கொண்டு அங்க குடியமர்த்துகிறான், தண்ணியை ஏற்படுத்துகிறான். அதுக்கப்புறம் மக்களை கூட்டத்தை அந்த திசையை நோக்கி ஏற்படுத்துகிறான். அவர்கள் அந்த மகனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகனும் சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் செய்த அந்த தியாகத்துடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த இஸ்லாம் இப்படி பறந்து விரிந்து இருக்கக்கூடியதற்கான காட்சி. அந்த அளவுக்கு அவங்க தியாகத்தை சொல்லி மாளாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை சொல்லி மாளாது. அவருடைய சிறு வயசுல இருந்தே தியாகம் செய்யறாங்க இந்த மார்க்கத்துக்காண்டி. அவங்க தாவா செய்யறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் சிறு வயது முதல்ல இருந்து இந்த தியாகத்திலேயே அவர்கள் நினைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தூக்கி நெருப்பு குண்டத்துல போட நிக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை, ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்ததினால் அந்த ஊரார் உறவினர் எல்லாம் கடுப்பாயிடுறாங்க. அரசன் கோவப்பட்டு என்ன செய்யறான், பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதுல தூக்கி போட ஒரு கொல்லணும் முடிவெடுக்கிறான். அந்த நேரத்தில் கூட தியாகத்துடைய வெளிப்பாடா சொல்றாங்க, அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் பாதுகாப்பா இருக்கிறான் என்கிற அர்த்தத்தில் அந்த தியாகத்திலையும் முன்மொழிகிறாங்க. இப்படி தியாகத்துடைய முழு உருவமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதே போன்று சஹாபாக்கள் சளைத்தவர்கள் இல்லை. அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கொடுமைகள், சித்திரவதைகள் ஒவ்வொன்றத்தையும் பொறுத்து கொண்டாங்க. தியாகத்துடைய சிம்மலாக இருந்தாங்க. அந்த அளவிற்கு நபி தோழர்களும் தியாகம் செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அவருடைய போட்டு மக்கள் கொடுமைப்படுத்தினாங்க. எதுக்காக கொடுமைப்படுத்தினாங்க, என்ன விஷயத்துக்காக கொடுமைப்படுத்தினாங்க? அவங்களுக்கு எதுக்கும் சொத்து தகராறு இருந்துச்சா, வேலி தகராறு இருந்துச்சா? எதுவும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். இந்த தாவாவை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த காரணத்திற்காக பிலால் என்ன செய்றாங்க, சுடு மணல்ல போட்டு பாறாங்கல்லை தூக்கி மேலே வைக்கிறார்கள். கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பு கங்குகளை வைத்து அதன் மேல் அவர்களை படுக்க வைக்கிறார்கள். அவருடைய கொழுப்புகள் எல்லாம் உருகி ஓடக்கூடிய காட்சி. சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கணவர், அவருடைய பிள்ளை, இப்படி எல்லாரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற காரணத்துக்காக கொடுமைப்படுத்தினார்களே, அவர்கள் செய்த தியாகம். இப்படி ஒவ்வொரு தியாகத்தையும் முன்மொழிந்து பார்த்தால் அதன் தியாகத்தின் மேல் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. அந்த தியாகத்தை செய்ய நாம் தயாரா இருக்கிறோமா என்கிற சிந்தனை நம்மிடத்தில் வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கொடுமைப்படுத்த பொழுது அந்த கொடுமையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், எதையாவது செய்யணும். இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நம்முடைய உள்ள கேட்கிறதே, இப்படி நம்மளை பிரச்சனை செய்யறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவருக்கு எதையாவது செய்யணும்பா என்கிற ஒரு தோரணை நம்முடைய மனசுல ஏற்படுது. அந்த மாதிரி நபி தோழர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், எதையாவது இவங்க பார்த்து செய்யணும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொறுமை காருங்கள், பொறுமையா இருங்க. இதுக்கு முன்னாடி நபிமார்களோடு இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட கெதி அளவுக்கு உங்களுக்கு ஏற்படல. இரும்பு சீப்புகளை கொண்டு அவருடைய தோள்களை சீக்கப்பட்டது, அவருடைய தோள்களை பேர்த்து எடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு இன்னும் வரல, பொறுமையா இருங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவருடைய தியாகம், நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எல்லா தியாகம் எதுக்கு? இஸ்லாத்திற்காக தான், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தான். இன்னும் சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பெரிய லெவலில் என்ன செய்யறாங்க, ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறாங்க. கடலை பிளந்து அல்லாஹ்வுடைய அருளால் அந்த மக்களை காப்பாத்துறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய குதிரத்தை அந்த மக்கள் பாக்குறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட இருந்தவங்க அந்த எல்லா செயலையும் பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் என்ன செய்ய, கடலை பிளந்து மக்கள் வெளியே செல்றாங்க. அந்த ஃபிரௌன் அதுல மூழ்கடிக்கப்படுறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு அநியாய அரசன் இருக்கிறான், அவனோடு போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சாக்கட்டை சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அநியாயக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனோடு போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்னோனே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, மூசாவே நீனும் உன்னுடைய அல்லாஹ்வும் உன்னுடைய ரப்பும் போய் போர் செய்யுங்கள், நீங்க போர் செஞ்சுட்டு வந்தவன நாங்க வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம், அது வரைக்கும் இங்கே இருக்கிறோம் சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரே சஹாபாக்கள் சொல்றாங்க, சுட்டி காட்டி
யார சூழல்லா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட இருந்தாங்களே, அவர்கள் சொன்னதை போன்று நாங்கள் உங்களிடத்தில் சொல்ல மாட்டோம். எங்கள் உடம்பிலே உயிர் இருக்கிற வரை இந்த மார்க்கத்திற்காக உங்களுக்காக நிச்சயமாக நாங்கள் போராடுவோம், போர் செய்வோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரத்திலே சொல்றாங்க. அந்த அளவுக்கான தியாகம் நம்முடைய சஹாபாக்கள் இடத்துல இருந்துச்சு. இந்த நாளிலே, இந்த தியாகத்தை போற்றக்கூடிய நாளிலே, தியாகத்தை மெய்ப்பிக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தத்துவம் செய்தி என்னவென்று கேட்டால், இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய உள்ளத்துல தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். மார்க்கத்துக்கு எதிரான காரியம் எதுவாக இருந்தாலும் சரிதான், லட்சக்கணக்கான ரூபாய் எனக்கு வந்து குவிந்தாலும், அதனால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் எனக்கு சேரும் என்று நினைத்தாலும், அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியத்துக்காக அனைத்தையும் தியாகம் செய்வேன், எந்த ஒரு காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் என்கிற தியாக உள்ளத்தை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தியாக திருநாள் நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று கேட்டால், இதுதான் மார்க்கத்திற்காக எந்த ஒரு தியாகத்தையும் நம்ம செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த திருநாளிலே ஒரு சபதத்தை ஏற்கொள்ள வேண்டும். எந்த தியாகத்தையும் இந்த மார்க்கத்துக்காண்டி செய்வோம் என்கிற நோக்கத்தோடு நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தியாக திருநாளிலே நல்ல குணங்களை பெற்றக்கூடிய, நல்ல தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கியவனாக கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.